Hello friends, இந்த வீடியோவில் நம்ம status of women in India through the ages Unit 8 Worksheet 8 8th standard இது பார்க்கலாம். ஏற்கனவே Worksheet 7 வரைக்கும் போட்டாச்சு. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் worksheet. Okay, first question. Choose the correct answer. Dash civilization of India has the evidence shows worship of mother goddess. Mother goddess வர்ஷிப் பண்ணதுக்கு எவிடன்ஸாக எந்த சிவிலைசேஷன் இருக்குது? ஸோ ஆன்சர் இஸ் சி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், டியூரிங் விச் பீரியட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் டிட்டோரியேட்டட். டிட்டோரியேட்டட் அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிது விமனோட ஸ்டேட்டஸ். ஏன்ஷியன் பீரியட்லேருந்து குறைய ஆரம்பிச்சிது, ஏன்ஷியன் வேதிக் பீரியட்லேருந்து. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், விமன் அவேக்கனிங் பிகின்ஸ் அட் விச் சென்ச்சுரி? ஸோ விமன் அவேக்கனிங் பிகின்ஸ் அட் 19th centuryயில் தான் விமன் வந்து அவங்களுக்கு போட்டிருக்க தடைக்கு அகெயின்ஸ்டாக நிறையா போராட்டம் பண்ணாங்க, ரிஃபார்ம்ஸ் நிறையா நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்ன சென்ச்சுரியில் ஆரம்பிச்சது? 19th century. நெக்ஸ்ட் fill in the blanks. Fourth one, the position of women was dash in all periods. The position of women was non-uniform in all periods. Fifth one, the immolation of Rajput women was called as, அதாவது அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் ஆர் பிரதர்ஸ், அவங்க யாராச்சும் அவங்க ஃபாதர்ஸ் அந்த மாதிரி அந்த வாரியர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்து வாரில் இறந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ டு அவாய்ட், அதாவது கேப்சர் ஆகி மற்றவங்க ஹியூமிலேஷன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க எரிச்சிக்குவாங்க. ஸோ அந்த ஆக்ட் பேர் ஜவஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ராஜ்புட் விமென் அவங்க தான் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன், த இந்தியன் விமென்ஸ் யூனிவர்சிட்டி வாஸ் ஸ்டார்டட் பை ப்ரொஃபஸர் D.K. Karve. K-A-R-V-E. Okay, Professor D.K. Karve. Next one, seventh, match the following. Write the suitable words to the pictures. Okay, first one என்ன பிக்சர்னா ஒரு பொண்ணு படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கானது விமென் எஜுகேஷன். ஸோ திஸ் இஸ் விமென் எஜுகேஷன். நெக்ஸ்ட் ஒரு ஃபயர் அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு விமன் அழுகிற மாதிரி. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் இறந்த மாதிரி இது டெபிக்ட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் விடோ ரீமேரேஜ். ஓகே, திஸ் ஒன். நெக்ஸ்ட் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அண்ட் திஸ் டெபிக்ஸ் சைல்டு மேரேஜ். நெக்ஸ்ட் ஒன், விமென் பிக்சர் இருக்குது அண்ட் அவங்க வூம், அதாவது வயிற்றில் ஒரு குழந்தை இருக்க மாதிரி. ஸோ இது வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, அதாவது கில்லிங் ஆஃப் கேர்ள் சைல்டு. இந்த வூமில் எல்லாம் பிறந்த உடனே கொல்றது, அதுதான் வந்து இன்ஃபான்டிசைடு. நெக்ஸ்ட், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். Eighth one, women constitute half of the population. This is true. This statement is true. இந்த புக்கில் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் பேராலே இது இருக்குது. நெக்ஸ்ட் ninth one, wife and daughters of warrior did collective voluntary jobs. அவங்க ஜாப்ஸ் பண்ணல அண்ட் ஆஃப் ராஜ்புட் வாரியர்ஸ் தான். ஸோ இது வந்து ஃபால்ஸ். Next, in 1846, the minimum marriageable age for girls is 12. இது false. ஏன் அப்படின்னா 1846ல் மினிமம் மேரேஜபிள் ஏஜ் ஃபார் கேர்ள்ஸ் வந்து 10 அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரோமன் 11th கொஷின். ரைட் சென்டென்ஸ் பை யூஸிங் கிவன் வேர்ட்ஸ். விமன் எஜுகேஷன், சப்மிசிவ், அட்வான்ஸ், டெடிகேட்டட், ஈக்குவலண்ட்லி. ஸோ இதுக்கெலாம் வந்து இங்கே நான் எழுதியிருக்கேன், இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 11th ஒன் ஏக்கு விமன் எஜுகேஷன்.
ஸோ இதுக்கு ஒரு சென்டென்ஸ், விமென் எஜுகேஷன் பிளேஸ் வைட்டல் ரோல் இன் upliftment of society. Next, second one, British rule always wanted Indians to be submissive. Okay. C, India is progressing towards advanced technology. For D, option D வந்து, there are many dedicated doctors and nurses in India. Next, E, 8 kilometers is equivalently 5 miles. Okay, அவ்வளோதான். Okay, next 12th one, what is the social evil happens today, even today? So நம்ம child marriage and sexual harassment, child marriage and sexual harassment are the social evil happening today அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன எழுதி காமிக்கிறேன். child marriage and sexual harassment ஸோ ஒரு அர்த்தம் வரும் அதுக்கு. harassment are the social evils happening even today. even today அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, if such thing happen in your place, what necessary step would you take? ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் உங்கள் பிளேஸில் நடந்துச்சு அப்படின்னா என்ன நெசசரி ஸ்டெப் இதுக்கு அகெயின்ஸ்டாக எடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதுங்க. எஜுகேட்டிங் கேர்ள்ஸ், education plays a critical role in keeping girls safe from child marriage, providing girls and their families with income opportunities. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எஜுகேட் பண்ணுவோம் கேர்ள்ஸை இதை பற்றி. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரொவைடிங் கேர்ள்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ் இன்கம், அவங்களோட ஃபேமிலி இன்கம் கம்மியாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி சைல்ட் மேரேஜ் அதெல்லாம் நடக்குது. ஸோ அவங்களோட ஃபேமிலியோட இன்கம்மை வந்து அதிகப்படுத்தணும். நெக்ஸ்ட் பெட்டிஷனிங் கவர்மெண்ட் அண்ட் என்கரேஜிங் சப்போர்ட்டிவ் லாஸ். ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணி அண்ட் இதை தடுக்கிறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு லாஸ் நிறையா உருவாக்கணும். நெக்ஸ்ட் ஒன் அதுலேயே எழுதுங்க கீழே பாயிண்ட் போட்டு. இஃப் யூ ஹியர் பீப்புள் எக்ஸ்கியூஸ், அதாவது இது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இஃப் யூ ஹியர் பீப்புள் எக்ஸ்கியூஸ் செக்ஸிசம் பை சேயிங் பாய்ஸ் வில் பி பாய்ஸ், கால் இட் அவுட். அதுக்கு வந்து வாய்ஸ் ரேஸ் பண்ணும். நெக்ஸ்ட், வென் யூ ஹியர் சம் ஒன் பீயிங் ஹராஸ்ட், கால் அவுட் த ஹராசர். ஸோ நம்ம தட்டி கேட்கணும். நெக்ஸ்ட், வென் யூ see someone mistreated, talk to them and show that you know it's wrong. ஸோ யாருக்கு வந்து இந்த அநியாயம் நடக்குதோ நம்ம போய் அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசி அண்ட் நடக்கிற சுச்சுவேஷன் ராங் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணும். ஓகேவா, இதெல்லாம் தான் நம்மளால் பண்ண முடிஞ்ச விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அவ்வளோதான் இந்த லெசன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ராக்ஸ் அண்ட் சாயில் ஜியாகிரஃபி பார்க்கலாம், யூனிட் 1. ஓகே, அவ்வளோதான் இந்த ஒர்க் ஷீட்டோட ஹிஸ்ட்ரி பார்ட் ஓவர். Thank you friends, hope this video was useful.